இந்த ஃபோன் தட் கால்பேக்கோட ஃபைனல் பார்ட் வீடியோ தான் இது. அர்ஜுனுக்கு உதவி பண்ண இப்போ அந்த குரல், அதாவது ஃபியூச்சர் அர்ஜுனும் இல்லை. இப்போ அவன் தன்னிச்சையாக செயல்பட்டு தான் முடிவு எடுக்கணும். அர்ஜுன் கடைசியாக அந்த குரல் சொன்னதை கேட்டு அவனுக்கும் அவன் நண்பனுக்கும் மட்டும் தெரிந்த விஷயத்தை கேட்கிறான். நண்பா ராகுல், நம்ம போன மாதம் டூருக்கு போனோமே, எவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் போனோன்னு நீ சொல்லு பார்ப்போம். ஒரு ரூம்ல இருந்து ஊட்டின்னு பதில் வந்தது. மற்றொரு ரூம்ல இருந்து கொடைக்கானல்னு பதில் வந்தது. இது போல ஒவ்வொரு ரூம்ல இருந்து வெவ்வேறு பதில் வந்தது. ஆனால் அர்ஜுன் இதை எதையும் நம்பல. ஏன்னா இது எதுவும் சரியான பதில் இல்லை. அர்ஜுன் ஒவ்வொரு டோரா பார்த்துட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு சோர்வான ஒரு குரல் கேட்டது. நண்பா அர்ஜுன், நம்ம எங்கடா டூர் போனோம்? போன மாதம் தான் நமக்கு எக்ஸாம் இருந்துச்சே. இதை கேட்ட உடனே அர்ஜுன் கண்டுபிடிச்சிடறான் இந்த ரூம்ல தான் ராகுல் இருக்கான்னு. ஏன்னா அவங்க டூரே போகல. அர்ஜுன் ஒரு வழியா அந்த ரூம் கதவை திறந்து பார்க்கிறான். உள்ளே அவன் நண்பன் ராகுல் இருக்கிறான், ரொம்ப சோர்வடைந்த நிலையில். அர்ஜுனுக்கு அவன் நண்பனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். உள்ள போகலான்னு பார்க்கும்போது ஒரு சத்தமான சிரிப்பு சத்தம் கேட்குது. அர்ஜுன் திரும்பி பார்க்கிறான். அந்த நிழல் உருவம் அது ஆல்வேவோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. அந்த நிழல் உருவம், என்ன அர்ஜுன், ஒரு வழியா உன் நண்பனை உன் புத்திசாலித்தனத்தால காப்பாத்திட்ட. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்றது அந்த நிழல் உருவம். இதை கேட்ட உடனே அர்ஜுன் அவன் நண்பன் ராகுலை அழைச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். என்னதான் ராகுல் சோர்வாக இருந்தாலும் உயிரை காப்பாத்திக்க அவனும் அவன் நண்பனோட வேகமா ஓடுறான். அந்த நிழல் உருவம் அவர்களை பின்தொடர்ந்து வேகமா வருது. ஒரு வழியா அவங்க 2 பேரும் அந்த ஷேடோ ஆல்வேல இருக்க லாஸ்ட் ரூமான ரூம் நம்பர் 111 கிட்ட வந்துடுறாங்க. அர்ஜுன் அந்த டோரை ஓப்பன் பண்றான். அங்க ஒரு போர்ட்டல் உருவாகுது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நிழல் உருவம் கிட்டத்தட்ட அவங்கள நெருங்கிடுச்சு. அர்ஜுன் முதலில் அவன் நண்பனான ராகுலை உள்ள அனுப்புறான். பிறகு அர்ஜுன் அந்த நிழல் உருவத்தை பார்த்து குட் பைன்னு சொல்லிட்டு அவனும் அந்த போர்ட்டலுக்குள்ள சென்று தப்பித்து விடுகிறான்.